இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒரு மிகப்பெரிய பணத்தாசை புடிச்சவன். அமைச்சரா இருந்தும் கூட ஏகப்பட்ட டீலிங், ஏகப்பட்ட பிசினஸ். அதுவும் அந்த பிசினஸ்ல எவனா ஒருத்தன் பங்கு கேட்டா கூட அவனை சாகடிச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாரு. இப்படிப்பட்ட அந்த அமைச்சருக்கு சிட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய காலி இடம் இருக்கு. அதோட மதிப்பு பல கோடிக்கு மேல போகும். அந்த காலி இடத்தை எப்படியாச்சும் ஆட்டிய போட்டுட்டா அது மூலியமா செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் முடிவு பண்றாரு. அந்த இடத்தை பத்தி விசாரிக்கும் போதுதான் அந்த இடம் கோம்பை அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு NRI ஃபேமிலி இந்த இடத்தை கோவில் மேல பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது கோவில் நிர்வாகிகளுக்கே தெரியாது. ஆனா எப்படி அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரிய வருது? எப்படியாச்சும் இந்த இடத்தை வித்தாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்தை விக்கணும்னா தாய் பத்திரம் தேவைப்படும். அந்த பத்திரமும் கோவில் நகைகளோட சேர்ந்து பேங்க்ல ரொம்ப பத்திரமா இருக்கு. எப்படியாவது அந்த பத்திரம் மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா இந்த இடமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒரு பிளான் பண்றாரு. ஆனா அது சாதாரண விஷயமே இல்ல. ஏன்னா பேங்க்ல வச்சிருக்கிற கோவில் நகைகளோட பெட்டிகளை திருவிழா அப்ப வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வெளியெடுப்பாங்க. அப்பதான் அந்த தாய் பத்திரத்தை நம்மளால வெளியெடுக்க முடியும். அதுலயும் அந்த சாமி போட்டியை வெளியெடுக்கும் போது முழுக்க முழுக்க நிர்வாகி குழு தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் அந்த போட்டியே இருக்கும். ஒண்ணு அந்த பத்திரத்தை யாருக்கும் தெரியாம தூக்கணும். அப்படி இல்லனா அந்த கோவிலோட நிர்வாகி குழு தலைவரா மாறி ஒரு அதிகாரத்து மூலியமாவே அந்த பத்திரத்தை தூக்கலாம். சோ அமைச்சர் இந்த ரெண்டு வழியில் தான் எப்படியாச்சும் அந்த பத்திரத்தை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் தான் கொம்பை கிராமத்துக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ல வராரு. இந்த வீட்டுல ஒரு வீட்டை பார்த்து தேவையான பொருட்கள் எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு எதிர்பாராதமா பீரோ தூக்கும் போது அதுக்கு அடியில மாட்டிக்கும். அப்பன்னு பார்த்து அந்த குழந்தை மேல பீரோ விழும்போது திடீர்னு ஒருத்தர் மட்டும் அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. அது வேற யாருமே இல்ல, அந்த படத்தோட ஹீரோ சூரி தான். இன்ஸ்பெக்டரும் தான் குழந்தையை காப்பாத்தினதால பணம் கொடுக்கறாரு. சூரியும் அது வேணான்னு சொல்றாரு. அப்பதான் யாரே அவன் பணத்தை வேணான்னு சொல்லி போறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் சூரியோட வரலாறே நமக்கு தெரிய வருது. சசிகுமார், கர்ணா இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்தாங்க. கர்ணா சின்ன வயசுல இருக்கும்போது பசங்களுக்கு நடுவுல விளையாடும் போது ஏதோ ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில இருந்து சூரி தான் சின்ன வயசுலயே அவரை காப்பாத்துறாரு. அப்ப விசாரிக்கும் போது சூரிக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு தெரிய வருது. உடனே கர்ணாவும் சூரிய அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட அப்பத்தா கிட்ட இவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, இனிவே இவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான் அப்படின்னு சூரி, கர்ணா, சசிகுமார் இவங்க மூணு பேருக்கும் அப்பா அம்மா யாருமே இல்லாததால மூணு பேருமே ஒன்னா தான் வளர்றாங்க. இருந்தாலும் சூரிக்கு எல்லாத்தையும் தாண்டி கர்ணா மேல அதிகப்படியான விசுவாசம் சூரிக்கு இருக்கு. கர்ணாக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா கூட சூர்யால தாங்கவே முடியாது. கர்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜமீன் குடும்பம், அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பம். இப்போ அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ வருமானத்துக்காக கர்ணாவும் செங்கல் சொல்லி எடுத்து நடத்திட்டு வராரு. அதே சமயம் சசியும் ஏகப்பட்ட லாரிகளை எடுத்து நடத்தி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை வச்சிருக்காரு. சூரி கர்ணா கிட்ட தன்னோட செங்கல் சூழில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கர்ணா என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட தயக்கமே படாம அதை செஞ்சு முடிக்கிறது தான் சூரியோட வேலையை. அதோட இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்து லைஃப்ல ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கர்ணாக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியுமே அவருக்கு ஒரு குழந்தையே இல்லை. இதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். சோ கர்ணா, சசிகுமார் ரெண்டு பேருமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம தான் ஒருத்தர் வாழ்வாங்க. ஆனா கர்ணாக்கு ஒரு விசுவாசி இருக்கான், அவன் தான் சூரி. சூரியனா கர்ணாக்கு விசுவாசியா இருந்தாலுமே சசிகுமார் மேல அவனுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கு. இவங்க மூணு பேருமே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் விட்டு கொடுக்காம ஒன்னால் தான் வாழ்வாங்க. அதோட அந்த கோவிலோட இப்போதைய நிர்வாக குழு தலைவர் கர்ணனோட பாட்டி தான். ஏன்னா அவங்க ஒரு ஜமீன் குடும்பம் அப்படின்றதால என்னதான் வசதி கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே அந்த பொறுப்பை இவங்க எடுத்து நடத்தி ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ சூரிக்கு ஒரு பொண்ணு மேல லைட்டா ஒரு கண்ணு. அந்த பொண்ணு பேரு விண்ணரசி. விண்ணரசியும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் தோப்பு வரைக்கும் வருவியா அப்படின்னு சூரிய கூப்பிடுறாங்க. சூர்யா நம்மள லவ் தான் பண்ண போறா, நம்ம கிட்ட லவ் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி ஜாலியா போறாரு. ஆனா அங்க போன பார்த்தா தெரியுது விண்ணரசி மட்டும் தனியா வரல, அவளோட ஃப்ரெண்டும் வந்திருக்கா அப்படின்னு. சூரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவ ஏன் அங்க வந்திருக்கா அப்படின்னு. அப்பதான் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணம் கர்ணனோட மச்சான். கர்ணாவோட மச்சாவும் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு வேற ஒரு மதம் அப்படின்றதால அந்த பொண்ணை கழட்டி விட பாக்குறான். இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சூரி கிட்ட சொல்லி, சூரி கர்ணன் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி விண்ணரசி எதிர்பார்க்கிறாங்க. உடனே சசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே 1000 தான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கர்ணன் கிட்ட எடுத்து பேசி அந்த பொண்ணு வேற ஒரு மதமா இருந்தாலுமே கர்ண மச்சான் அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணம், அப்ப அவன் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்ப்பையும் மீறியும் சசிகுமார் அந்த பொண்ணை கர்ணனோட மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு காரணமா இருந்த சூரிய விண்ணரசிக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அவங்க லவ்வுக்கு இவங்க ஓகே சொல்றாங்க. கடைசியில காதல் ஜோடிகளும் மலர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, புதுசா வந்த இன்ஸ்பெக்டரை மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணுமே, அந்த கோவில்ல ஒரு பத்திரம் இருக்கு, அந்த பத்திரம் எனக்கு தேவைப்படுது, அதனால நான் என்னெல்லாம் கேட்கறனோ அதெல்லாம் நீ பண்ணி கொடுக்கணும், அதோட இந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலுமே அதை நீ கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு மினிஸ்டரும் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறாரு. இதெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலுமே அமைச்சரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் ஓகே சொல்றாரு. அதோட மினிஸ்டருக்கு ஒரு மச்சான் இருக்கான், அவன் பேரு நாகராஜ். இந்த நாகராஜ் மூலியமா தான் அந்த பத்திரத்தை எடுக்க போறாங்க. நாகராஜ் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க கூடாது, சோ இதுக்கப்புறம் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை மினிஸ்டர் விலைக்கு வாங்கிறாரு. ஆனா அந்த பத்திரம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பேங்க் லாக்கர்ல இருந்து வெளியே வரும். அதுவும் அந்த குழு தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இப்ப அந்த குழு தலைவரும் கர்ணனோட பாட்டி தான். அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுலயும் அந்த பத்திரத்தை எடுக்கணும்னா இந்த கோவிலோட குழு தலைவரா மினிஸ்டரோட மச்சான் ஆகணும். மினிஸ்டரோட மச்சான் அந்த குழு தலைவரா ஆகணும்னா என்ன பண்ணணும்? பாட்டியை போட்டு தள்ளணும். அப்ப அமைச்சர் மச்சானும் அந்த பாட்டியை போட்டு தள்ள பிளான் பண்றான். அப்பன்னு பார்த்து அந்த பாட்டியும் கல்லுக்கடியில பயங்கர போதையில ரொம்பவே கலாட்டா
கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சூரியும் பாட்டியை ஏன் அப்பதான் அப்படி பண்றா அப்படின்னு சொல்லி போதிலே வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறாரு. ஆனா மறுநாள் காலையில யாருமே எதிர்பாராத விதமா அந்த பாட்டியும் இறந்துடுறாங்க. அந்த பாட்டியோட சாவுக்கு யார் காரணம், எப்படி இறந்தாங்க அப்படின்னு நமக்கு காட்டவே இல்ல. சசி, கருணா, சூரி 3 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்க 3 பேத்தையும் நல்லா பாத்துக்கிட்ட ஒரே ஜீவன் தான் அந்த பாட்டி தான். இப்ப பாட்டி இறந்துட்டாங்க, யார் அடுத்த கோவிலோட குழு தலைவர் அப்படின்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பஞ்சாயத்து நடுவரும் இதுல என்னப்பா கேள்வி, அடுத்த தலைவர் பாட்டியோட பேரன் கருணாவே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா இந்த சமயம் பார்த்து அமைச்சரோட மச்சான் உள்ள வரான். யோ என்ன நாங்க இருக்கும்போது இப்படி பண்றீங்க, எங்க அப்பாவும் இந்த குழுல ஒரு தலைவரா இருந்தவர் தான் ஒரு காலத்துல, எங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு வந்து ஓவரா பேசுறாரு. பஞ்சாயத்துல எல்லாரும் மாறி மாறி பேச அமைச்சர் மச்சானும் இதுக்கு ஒரே தீர்வு எலெக்ஷன் வைக்கிறது தான். நீங்க வேணா எலெக்ஷன் வைங்க, யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வேணா தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா இந்த விஷயம் கருணாக்கு சுத்தமா பிடிக்கல. உன் கூட எல்லாம் நின்னு நான் ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் இந்த எலெக்ஷனை வேணான்றாரு. ஆனா அமைச்சர் மச்சானும் நீ நிக்கலனா என்னையா, உனக்கு பதிலா ஒரு நாயை நிக்க வை, அதுவும் உன் பேரை சொல்லி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி திமிரா பேசுறாரு. அப்ப இங்க இருக்கிற ஒரே ஆள் யாரு, சூரி தான் அமைச்சர் மச்சானை எதிர்த்து இந்த எலெக்ஷன்ல கர்ணனுக்கு பதிலா நிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யார் அடுத்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து அமைச்சர் மச்சான் நாகராஜ் சசிகுமாரை தனியா கூப்பிட்டு, 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே ஜாதிகாரனுங்க, சூரி யாருன்னே தெரியல, நேத்து வந்து அனாதை, அவனை ஏன் அந்த பதவியெல்லாம் உட்கார வைக்கிறீங்க, நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. சசிகுமாரும் சரி உனக்கு சாதகமா வந்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டு 2 பேருமே ஒரு டீல் பேசுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். சசிகுமார் நாகராஜன் கிட்ட பேசின எல்லா டீலையுமே லைவ்ல ஊர் மக்களுக்கு எல்லாமே போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்களும் என்னையா இவன் இப்படி பேசுறான், இன்னும் இவன் குழு தலைவரே ஆகல, அதுக்குள்ள எப்படி டீல் பேசுறான் பாருங்க, கோவில் நகையை வேற ஆட்டிய போறலாம் வேற சொல்றான், அப்ப இவனை நம்ம தலைவர் ஆக்க கூடாது அப்படின்னு அண்ணன் போஸ்டா நம்ம சூரியவே நியமிக்கிறாங்க. சோ கடைசியில சூரி ஜெயிச்சதால கோவிலோட கொத்து சாவி இவர்கிட்ட வருது. இப்ப இந்த கோவிலோட முழு நிர்வாகமே நம்ம சூரி கிட்ட தான். ஆனா இந்த விஷயம் கருணாவோட ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பரம்பரையா இவங்க குடும்பம் தான் அந்த கோவிலுக்கு தலைவரா இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு அனாதை பையன் தலைவர் ஆயிட்டான். அதோட கருணாவுக்கு செங்கல் சூழல் லாஸ் ஆகி ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. பரம்பரையா பணக்காரா இருந்த குடும்பம் இப்ப அப்படி சோத்துக்கே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு ஊரே பரபரப்பாகுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கோவில இருக்கிற நகைகள் எல்லாமே ஒரிஜினல் தங்கம் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் நகைகள். அப்ப சசிகுமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க பாக்குறாரு. அந்த சமயம் தான் கருணாவும் சசிகுமாரை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. இந்த நகைகள் எல்லாமே நான் தான் எடுத்தேன், எனக்கு ஏகப்பட்ட பணம் பிரச்சனை, அதனால தான் நகைகளை வித்து நான் காசாக்கிட்டேன், இன்னும் 2 மாசத்துல மூட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு கருணா எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா சசிகுமாரும் அதெல்லாம் முடியாது, நீ பண்ணது தப்பு, நீ பண்ண காரியத்துக்கு உடனே போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கருணாவும் எவ்வளவு எடுத்து சொல்லியும் சசி கேட்கற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம கருணாவும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆன கொஞ்ச நேரத்திலே கருணாவை சசி ஜாமீன் எடுக்க பாக்குறாரு. ஆனா போலீஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கோவில் நகையே அவன் தெரியிருக்கா, அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கறாங்க. அப்பதான் கருணாவோட மாமனார் அடகுக்கடியில இருக்கிற கோவில் நகை எல்லாமே மீட்டு மறுபடியும் கோவிலோட நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸும் கருணாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா கருணா எவ்வளவு எடுத்து சொல்லியும் சசி கேட்காம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொன்னாரு. இதனால கருணாக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானம். அதனால சசிக்கு மேல கர்ணனுக்கு லைட்டா ஒரு சின்ன கோவம். அதோட கர்ணா ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் கர்ணனோட மாமனார் மட்டும் கிடையாது, அமைச்சரோட மச்சனும் தான். சோ தன்னை ஒருத்த வெளியே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கர்ணாவும் அமைச்சரோட மச்சனுக்கு நீ என்ன வேணா கேளியா, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாய் விடுறாரு. உடனே மச்சானும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி, உங்க கோவில் பொறுப்புல இருக்கிற ஒரு இடத்தோட பத்திரம் எனக்கு வேணும், அந்த பத்திரத்தை மட்டும் நீ எடுத்து கொடுத்தனா உனக்கு நான் 20 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு அமைச்சர் மச்சாவும் கர்ணா கிட்ட டீல் பேசுறாரு. ஆனா இருந்தாலுமே கர்ணாவுக்கு ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா சசியை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவனையும் மீறி எப்படி நான் அந்த பத்திரத்தை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் அமைச்சர் மச்சானும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி பக்கவா பிளான் பண்றாங்க. அப்பதான் வருஷத்துக்கு ஒரு டைம் வர திருவிழாவும் வருது. இந்த திருவிழா சமயத்தில் தான் கோவில் பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகை போட்டியை வெளியெடுப்பாங்க. அந்த போட்டியில தான் அந்த பத்திரமும் இருக்கு. இந்த விஷயத்தை அமைச்சர் அவங்க மச்சான் கரெக்டா பயன்படுத்தி பக்கவா பிளான் பண்றாரு. அதாவது திருவிழா அப்ப சசிகுமாரை எந்த வேலையும் பண்ண விடாம அவரை திசை திருப்ப வைக்கிறாரு. அதே சமயம் கோவில் தலைவர் சூரியும் யாருக்கும் தெரியாம பேங்க் லாக்கர்ல இருந்து அந்த நகை போட்டியை எடுத்துட்டு வராரு. அப்பன்னு பார்த்து சசிகுமார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே நகை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேங்குக்கு வந்துடுறாரு. சூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். அப்பதான் இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எனக்கு தடங்கள் நடக்குது நான் யோசிச்சு பார்த்தேன், அவ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதனாலதான் நகைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு நகைக்கு பாதுகாப்பா சூரி கூடவே சசிகுமார் வராரு. அமைச்சர் மச்சான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. ஏன்னா ஆரம்பத்துல குழு தலைவரானா அது மூலியமா பத்திரத்தை வெளியெடுக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சாரு, அதுவும் முடியல. இப்ப கர்ணா உதவி மூலியமாவே அந்த பத்திரத்தை எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சா கூட சசிகுமார் அதுக்கு தடங்களா தான் வந்து நிக்கிறாரு. கடைசியா எல்லா தடைகளும் மீறி சூரி சசி 2 பேருமே அந்த நகை போட்டி எடுத்துட்டு கோவிலுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த வருஷத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அடுத்த வருஷம் தான், சோ எப்படியாச்சும் இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்னு மச்சாங்கார் அமைச்சர் மச்சானும் ஆளுங்களை வச்சு திசை திருப்பி அந்த பத்திரத்தை எடுக்க பாக்குறான். அந்த பொட்டியில இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து ஓடும்போது சசிகுமார் அதை நோட் பண்ணிடுறாரு. உடனே பின்னாடி துரத்திட்டு போய் சண்டை போறாரு. இந்த விஷயம் சூரிக்கு தெரிஞ்ச உடனே நம்மளும் அண்ணனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அமைச்சர் மச்சானோட ஆளுங்களுக்கும் சசிக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. நடுவுல சூரிய வேற வந்து சசியை காப்பாத்துறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடைசியில எல்லாருமே சசிகுமாரை புடிச்சு வச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து ஏற்கனவே கர்ணாவோட
மச்சான் ஒருத்தன் இருப்பான், அதான் வேற ஒரு மதத்தை பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்ல. அவனுக்கு சசிகுமார் மேல லைட்டா ஒரு கோவம். ஏன்னா சசி தான் இவனை கல்யாணம் பண்ணி வச்சது. அதனால என் விருப்பத்தையும் மீறி எனக்கே நீ கல்யாணம் பண்ணுவியாடா அப்படின்னு உன்னை போட்டு தொலை நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சண்டைக்கு நடுவுல கர்ணனோட மச்சான் சசிகுமாரை வெட்ட வராரு. ஆனா கர்ண மச்சான் சசியை வெட்ட வரத பார்த்த சூரியோ எப்படியே வெட்ட வேலைக்காவதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அருவா எடுத்து சாமி வந்த மாதிரி தன்னை சின்ன வயசு எடுத்து வளர்த்த கர்ணனோட மச்சான் கூட பார்க்காம அவரோட கையை வெட்டிறாரு. ஏன் சசிகுமாரா போட வந்தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. சோ இங்க தான் அந்த படத்தோட இன்டர்வல். இங்க நியாயமா விசுவாசமா அப்படின்னு பார்த்தா இன்னுமே நமக்கு விடை தெரியாம தான் இருக்கு. திருவிழாக்கு நடுவுல ஒருத்தனோட கையை வெட்டினதால சூர்யா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதோட கர்ணாவும் எப்படியோ பேசி சூர்யா வெளியில கொண்டு வந்துறாரு. பரவாயில்ல, அவர் சொந்த மச்சனோட கையை வெட்டியும் சூரிக்கு மேல அவருக்கு கோவமே இல்ல. அப்ப திடீர்னு எல்லாருமே கிளம்பி கொடைக்கானலுக்கு ட்ரிப் போறாங்க. ஆனா சசிகுமாரை மட்டும் விட்டுட்டே போயிடுறாங்க. அப்ப அமைச்சர் மச்சான் கர்ணா சூரி 3 பேருமே கொடைக்கானலுக்கு போகும்போது சூரிய கொடைக்கானலே விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப சூரிக்கு விஷயம் தெரிய வருது, நம்மள விட்டுட்டு எங்கேயோ தனியா போறாங்க அப்படின்னு பின்னாடி அவரு ஃபாலோ பண்ணிட்டும் போறாரு. அப்ப திடீர்னு பார்த்து கொடைக்கானல சூரிய விட்டுட்டு வந்த உடனே கர்ணாவும் சசிக்கு கால் பண்ணி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கிளம்பி இந்த காட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்க சொல்றாரு. அப்ப கிளம்புற சமயம் அம்பன் பார்த்து சசிகுமார் உங்க ஒய்ஃபும் நமக்கு எதுங்க தேவையில்லாம அந்த பத்திர விவகாரம்லாம், அந்த பத்திரத்து மூலியமா வர அமௌண்ட்ல கர்ணாக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம், அவருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வேற, மீதி இருக்கிற அமௌண்ட்ல நம்ம ஊருக்கும் கோவிலுக்கும் நிறைய நல்லது பண்ணலாம்ல அப்படின்னு உங்க ஒய்ஃபை சொல்றாங்க. சசிகுமாருக்கு இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. உடனே கர்ணாக்கு போன் பண்ணி நீ கேட்ட பத்திரத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சசியும் சமரசமா பேச முடிவு பண்றாரு. அப்ப அந்த காட்டுக்குள்ள சசிகுமார் வந்து பார்த்த உடனே சூரியும் கொடைக்கானல் தனியா விட்டு வந்திருப்பாங்கல்ல, பின்னாடி இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்ப சூரிய சசிகுமார் கர்ணா 3 பேருமே காட்டுக்குள்ள ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துல அமைச்சரோட மச்சானும் அவங்க அடியாளுங்களும் இருக்காங்க. அப்ப திடீர்னு சசிகுமார் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் வருது. உங்க எல்லாருக்கும் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நான் கோழி குழம்பு வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சூரிய கிட்ட சொல்றாங்க. சூரியங்க நடந்த பஞ்சாயத்துலாம் விட்டுட்டு கறி குழம்பு வாங்குறதுக்கு சசிகுமாரோட வீட்டுக்கு போறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்த சசி கர்ணா 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அமைச்சரோட மச்சானுங்க எல்லாமே சேர்ந்து சசிகுமாரை வெட்டி போட்டு கொலை பண்ணிடுறானுங்க. ஆனா சூரிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அவர் தான் கறி குழம்பு வாங்க போயிட்டார்ல. திருப்பி வந்து பார்த்தா யாருமே ஆள காணோம். அந்த இடமே விரிச்சோடி போய் கிடக்குது. அப்பதான் தூரத்துல ஒரு கார் நிக்குது. அந்த கார் சசியோட கார் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அங்க சசிகுமார் இறந்திருக்காரு அப்படின்னு. சூர்யால அந்த இறப்ப தாங்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷமா கூட இருந்த ஒரு அண்ணன் இப்படி இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரால் ஏத்துக்கவே முடியல. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு சசிகுமாரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இந்த இறப்பை யாராலையும் தாங்கவே முடியும். அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்தி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சசிகுமாரும் இறந்துறாரு. கர்ணாவும் அந்த பத்திரத்து மூலியமா 20 கோடி லாபம் பார்த்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. ஆனா பத்திரத்தை கொடுக்க போறதா சசிகுமார் சொன்னாரு. இதுக்காக கர்ணாவும் சசிகுமாரும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு காட்டவே இல்லை. சசிகுமாரோட ஒய்ஃப் கர்ணாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நேரடியா பார்த்ததாக எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. ஏன்னா போலீஸுக்கு தேவை நியாயம் இல்ல, சாட்சி தான். ஏன்னா சசிகுமார் இறந்த அந்த சமயத்துல கர்ணாவும் கொடைக்கானல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்போன் டவர் காட்டுது. அதனால தான் இவர் பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கே கிளம்பி போனாரு. நடந்த கொலையை நேரா பார்த்தவங்க யாரா இருந்தா கூட்டு வாங்கமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லும் பொழுது உடனே சசியோட ஒய்ஃபும் சூரிய கூட்டு வராங்க. சூரிய உண்மையை சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கொலை நடந்த நேரத்துல கர்ணா ஊர்ல இல்ல கொடைக்கானல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சூரியும் போய் சொல்லிடுறாரு. இதனால சசி அவங்க ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை. இத்தனை வருஷமா என் வீட்டுல சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்றியாடா அப்படின்னு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பொய் சாட்சி சொல்லல. நிஜமாலுமே சூரிக்கு தெரியும் சசிகுமாரை கொன்னது கர்ணா தான் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவர் ஏன் மாத்தி சொல்றாரு? ஒருவேளை கர்ணா மேல இருக்கிற விசுவாசனால கூட இருக்கலாம். ஆனா இங்க தான் கதையே மாறுது. ஏன்னா கர்ணா வந்து முன்னாடியே சூரி கிட்ட பேசிட்டாரு. நான் அவனை வேணும்னே கொலை பண்ணல, முதல்ல அவன் தான் கொலை பண்ண வந்தான், அதுக்காக நான் மறுபடியும் அவனை கொலை பண்ண வேண்டியதா ஆகுது. சோ இதனால ஒரு நண்பனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு மனவேதனை இருக்கு. தப்பு எல்லாமே சசிகுமார் மேலதான் அப்படின்னு கர்ணாவும் சூரி கிட்ட இல்லாத பலதெல்லாம் சொல்லி குழப்பி வச்சிட்டாரு. அதனாலதான் போலீஸ் கிட்டே வந்து பொய் சாட்சி சொன்னாரு. சசிகுமார் அவங்க ஒய்ஃபுக்கு இந்த கொலைக்கான நியாயத்தை அவங்களால வாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல சசியோட பையனுக்கே கோவம் வந்தது. அவனுக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். அந்த 15 வயசு பையனும் கத்தி எடுத்துட்டு கர்ணாவை போட வந்துடுறான். அப்பன்னு பார்த்து சூரி குறுக்க வந்து தடுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணாவும் ஒரு சின்ன பையன் என்னையே போட வரானா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனும் போட ஆல் செட் பண்றாரு. அப்ப சூரிய அந்த சின்ன பையனை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுல விட போவாரு. அப்ப அமைச்சரோட மச்சான் பாத்துறான். அமைச்சர் மச்சான் அந்த சின்ன பையனை போட வராரு. தாண்டி தான் அந்த பையனை நீ போடணும் அப்படின்னு அமைச்சரோட மச்சானையே போட்டு தள்ளிடுறாரு. ஏன்னா அந்த அமைச்சர் மச்சான் ஆரம்பத்துல இருந்து வந்த பார்த்தா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பம். அவர் இவர் கொலை பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவரே போலீஸ் கிட்ட போய் சரண்டரும் ஆயிடுறாரு. அப்ப கர்ணா வந்து விசாரிக்கிறாரு, நீ அமைச்சர் மச்சான கொலை பண்ணியா அப்படின்னு. அப்பதான் சூரி எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாரு. ஆமா நான் அமைச்சர் மச்சான கொலை பண்ணேன். ஏன்னா சசிகுமார் அவங்க பையனை கொலை பண்ண வந்தான், அதனால நான் கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாம உங்க மச்சானே நான் கொலை பண்ணிட்டேன். ஏன்னா அவனும் சசிகுமார் அவங்க பையனை கொலை பண்ண வந்தான், அதனால நான் கொலை பண்ணேன். அதோட சசிகுமார் பையனை யார் தொட நினைச்சாலும் அவங்களை நான் கொலை பண்ணுவேன், ஏன் உங்களை கூட நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சூரியும் மூஞ்சில அடிக்கிற மாதிரி கர்ணாவை பார்த்து பேசுறாரு. கர்ணாக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கூட விசுவாசமா இருந்தவன் இப்ப எனக்கு எதிராவே திரும்புறானா அப்படின்னு. ஏன்னா இத்தனை வருஷமா கூட இருந்த ஒரு அண்ணனை அவர் இழந்துட்டாரு. அதோட கர்ணாவுக்கு சப்போர்ட்டா பொய் சாட்சி வர சொல்லியிருக்காரு. கடைசியில இவங்க கிட்ட இருந்து சசிகுமார் பையனையாச்சும் நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு
அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அப்ப கருணாவுக்கு அமைச்சர் கால் பண்றாரு. என்ன தைரியம் இருந்தா என் மச்சனை கொலை பண்ணுவான், ஓ மச்சனை கொலை பண்ணுவான், யாரையா அந்த சொக்கன்ற சூரி, அவனை முதல்ல போட்டு தலையா அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. இத்தனை வருஷமா கூட இருந்த பழக்கம் கூட பார்க்காம கருணா கடைசியில சூரிய கொலை பண்ண கூட ரெடி ஆயிட்டாரு. அப்பன்னு பார்த்து சூரிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சூரிய அங்க இருந்து தப்பிச்சாரு. ஸ்ட்ரெயிட்டா கருணா கிட்ட வந்துதான் நிக்கிறாரு. ஒருவேளை என்ன போட கருணா பிளான் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சூரிக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு அவருக்கும் ஒரு டவுட் தான். ஆனா இங்க தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அதாவது சசிகுமார் அந்த பத்திரத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியும் கருணா ஏன் சசிகுமாரை கொலை பண்ணணும், அப்பத்தாவோட சாவுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு இன்னும் நிறைய கேள்விக்கு விடையே தெரியல. இந்த சாவுக்கு எல்லாமே காரணம் ஏன்னா கருணா அந்த கோவில் நகைகள் எல்லாமே வித்து அடமானம் வச்சு காசு பார்த்திருப்பாரு. அந்த விஷயம் அப்பத்தாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எதிர்த்து பேசியிருப்பாங்க. உடனே இந்த விஷயம் அப்பத்தாக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பத்தாவுக்கு ஒரு பாயசத்தை போட வேண்டியதான் அப்படின்னு விஷம் கொடுத்து தன்னோட சொந்த பாட்டியவே கருணா கொலை பண்ணிடுறாரு. இந்த விஷயம் சசிகுமாருக்கு தெரிய வருது. சசிகுமாருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, அப்பத்தாவுக்கு விஷம் கொடுக்க சொன்னதோ கர்ணன் தான். ஆனா விஷம் கொடுத்தவன் வேற ஆளு. அந்த விஷம் கொடுத்தவன் தான் நேரா வந்து சசிகுமார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். கர்ணா பேசின வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறான். அதே விஷம் கொடுத்தவன் தான் சூரி கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றான். அப்ப சூரிக்கு கன்ஃபார்ம் ஆகுது சசிகுமார் அப்பத்தாவோட சாவை பத்தி கர்ணா கிட்ட கேட்டதால தான் கர்ணா மறுபடியும் சசிகுமாரை கொலை பண்ணிட்டான். இப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப நீ என்னையும் கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சூரிய வந்து கர்ணாவை பார்த்து கேட்கிறாரு. அந்த இடத்துல எதிர்பாராததுமா சசிகுமாரோட அவங்க ஒய்ஃப் அவங்க பையனும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. கர்ணாவும் கடைசியில முடிவு பண்ணிடுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எல்லாருமே எனக்கு அடிமையா தான்டா இருக்கணும், நான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சூரியன் கொலை பண்ண பாக்குறாரு, சசிகுமாரோட ஒய்ஃபையும் கொலை பண்ண பாக்குறாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத இங்க ஒரு ட்விஸ்டும் இருக்கு. சூரிய வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அப்பத்தாவோட சாவுக்கு கர்ணா தான் காரணம் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு செங்கல் சூழில வச்சு எரிக்க பாப்பாரு. உடனே அந்த பொண்ணோட குரல் கேட்ட உடனே இந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, நான் 4 நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணை சூரிய காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணாக்கும் சூரிக்கும் பயங்கர சண்டை. விசுவாசமா நியாயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னதான் ஒருத்தருக்கு நம்ம விசுவாசமா இருந்தாலுமே அவன் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணியிருப்பான். அதுவும் கூட இருந்தே ஏகப்பட்ட கொலைகளை பண்ணுவான். தப்புக்கு நம்ம எப்பயுமே துணை போக கூடாது அப்படின்னு கடைசியில சூரியன் கர்ணாவோட தலையை வெட்டிடுறாரு. எங்கேயோ அனாதையா சுத்திட்டு இருந்த சூரிய எழுத்து வளர்த்ததே கர்ணா தான். ஆனா இப்ப அந்த கர்ணாவோட சாவுக்கு காரணமே சூரி தான். சூரி மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா விசுவாசமா நியாயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நியாயம் தான் அங்க முக்கியம். ஒருத்தர் நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருந்தாலுமே அவன் ஒரு கெட்டவனா இருந்தா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி தான் இருக்கணும். கடைசியில சூரியன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையா வாழ்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சூரிய மேல எந்த ஒரு கேஸும் போடாம ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா ஆரம்பத்துல இன்ஸ்பெக்டரோட குழந்தைய காப்பாத்தினதே சூரி தான். அந்த ஒரு நன்றி கடனுக்காக இந்த ஒரு உதவியை பண்றாரு. சோ ஒரு வழியா அவரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாரு. இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கருடன் படத்தோட மூவி ரிவ்யூ எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.